பிரதோஷம். சனி பிரதோஷம் ரொம்பவே ஸ்பெஷல் இல்லைங்களா? நந்தி தேவருக்கும் ஈஸ்வரன் அவர்களுக்கும். ஸோ இந்த பிரதோஷத்தை நம்ம காலங்காலமாக கடைப்பிடிச்சிட்டு வரோம், பக்தியாக கடைப்பிடிச்சிட்டு வரோம். இதுக்கான பின்னணி வரலாறு, பிரதோஷத்தின் வரலாறு என்னன்றது தெரியுமா? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். விண்ணுலகத்தில் இந்திரன் அவர்கள் அவருடைய வெள்ளை யானையில் கம்பீரமாக வலம் வந்துட்டுருக்காரு. அப்போ பார்த்து அவருக்கு முன்னாடி துர்வாச முனிவர், ரொம்பவே கோவத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டான அந்த முனிவர் மலர் மாலையோட, அதாவது லக்ஷ்மிக்கு பூஜை பண்ண மலர் மாலையோட சந்தோஷமாக சாத்வீகமாக இந்திரன் அவர்களுக்கு அந்த மாலையை கொடுக்குறாரு. நம்ம இந்திரனுக்கோ ரொம்ப அந்த ஒரு ஆணவம் தலைக்கேறி போனதுனால அலட்சியமாக அந்த மலர் மாலையை வாங்கி தன்னுடைய ஐராவதம், அதாவது அந்த வெள்ளை யானை இருக்கும் இல்லைங்களா, அதோடைய தலை மேலே வைக்கிறாரு. அந்த யானையும் அதோடைய புத்தியை காட்டும் இல்லையா, அந்த மலர் மாலையை எடுத்து அதை காலில் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிச்சுங்களாம். இதை பார்த்த கோபம் கொண்ட துர்வாச முனிவர், நான் லக்ஷ்மி தேவி அவர்களுக்கு பூஜை பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு மென்மேலும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் இவ்வளோ அலட்சியம் பண்ணுறீங்களா? எதை கொண்டு நீங்கள் இவ்வளோ ஒரு ஆணவத்தில் இருக்கீங்களோ அந்த லக்ஷ்மி தேவியே உங்களை விட்டு போகணும்னு சொல்லிட்டு சாபம் விடுறாரு. அந்த க்ஷணமே லக்ஷ்மி அவர்கள் திருப்பார்கடல் அடியில் போய் மறைஞ்சிட்றாங்க. தன் தவற உணர்ந்த இந்திரன் அவர்களும் எப்படியாவது லக்ஷ்மியை மீட்டு கொண்டு வரணும், அதுக்கு அந்த கடலை நம்ம கடைஞ்சாதான் நடக்கும் அப்படின்றதுக்காக மந்திரகிரி மலையை எடுத்து வாசுக்கி பாம்பை வச்சு கடையிறதுக்காக ஆயத்தமாகறாரு. ஸோ ஒரு பக்கம் அசுரரும் ஒரு பக்கம் தேவர்களும் சேர்ந்து அந்த திருப்பார்கடலை கடைய ஆரம்பிக்கும் பொழுது திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அந்த மந்திரகிரி மலை கடலில் மூழ்க ஆரம்பிக்குது. அதை தடுக்கிறதுக்காக தான் தசவதாரங்களில் வர ஒரு அவதாரமான கூர்ம அவதாரத்தை மகாவிஷ்ணு அவர்கள் எடுத்து அந்த மலையை தாங்கி பிடிக்கிறாரு. அடுத்த ஒரு அசம்பாவிதம், ஆழகால விஷம் அந்த கடையலில் வெளிப்படுது. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அசுரர்களும் தேவர்களும் அந்த முக்கோடி தேவனான ஈஸ்வரனிடம் மன்றாடுறாங்க. அவர் அந்த விஷத்தை வாங்கி குடிக்கிறாரு. இதை பார்த்த பார்வதி தேவி அவர்கள் ரொம்ப அச்சமடைகிறாங்க. ஏன்னா அந்த உலகமே சிவனோட இயக்கம்ன்றதுனால அவர் குடிச்சிட்டாருன்னா இந்த உலகத்துக்கு ஒரு தீங்கு விளைவிக்கும்னு சொல்லிட்டு மிருதுவாக அவருடைய கழுத்தை பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கும் பொழுது அந்த விஷம் கழுத்துலேயே தங்கிடுது. ஸோ அதுதான் நீலகண்டன், நீளமாக மாறினால நம்ம சிவன் அவர்களை நீலகண்டன்னு கூப்பிடுறதுக்கான காரணமும் கூட. ஸோ சிவன் அவர்களுடைய கழுத்தில் இருக்கிற அந்த விஷம் தான் நம்மலாம் பார்க்குற அந்த ஒரு நீளமாக இருக்கிற அந்த விஷயந்தான் விஷம், சரிங்களா? அப்பொழுது நந்தி மேலே, நந்தியுடைய 2 கொம்புகளுக்கு நடுவில் நின்று அவர் தாண்டவம் ஆடுறாரு. அது ஒரு சனிக்கிழமை, மார்கழி சனிக்கிழமை. ஸோ அதுதான் பிரதோஷமாக தோன்றியது. ஸோ இன்னைக்கு நம்ம கும்பிட்டுருக்க பிரதோஷத்தின் பிறந்த வரலாறு இதுதான், சரிங்களா? ஸோ நீலகண்டனாக சிவன் அவர்கள் விஷத்தை தாங்கி குடித்து தொண்டையில் நிற்க வச்சு நந்தி அவர்களுடைய கொம்புக்கு நடுவில் அவர் நடனமாடி நம்ம உலகத்துக்கெல்லாம் காட்சி கொடுத்து ரட்சித்ததுனால பிரதோஷ வேளை சனி பிரதோஷம் வந்தது. நன்றி, வணக்கம். தேடலை தேடி.